தமிழ் படிக்கலாம் வாங்க. அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்து. குறள் 7. தனக்கோமே இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்கு இணையில்லாத கடவுளின் திருவடிகளை சேர்ந்தவருக்கே அன்றி மற்றவர்களுக்கு மனக்கவலையை போக்குவது கடினம். இன்றைய வகுப்பில் மூவிடப் பெயர்கள் பார்க்க போகிறோம். மூவிடப் பெயர்கள்ங்கிறது தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மைனா நம்மளை பற்றி, தன்னை பற்றி. அப்போ நான், நாம், நாங்கள், இதுதான் தன்மைக்கு வரக்கூடிய. அடுத்தது உள்ளது முன்னிலை. நீ, நீவீர், நீங்கள். அடுத்தது படர்க்கைக்குள்ளது அவள், அவன், அவர்கள், அது, அவை. சரி, தன்மையில் நம்ம என்ன பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் செய்தேன், நான் கோயிலுக்கு சென்றேன், நான் பள்ளிக்கு சென்றேன், நான் பாத்திரம் கழுவினேன், நாங்கள் கோவிலுக்கு சென்றோம், நாங்கள் பள்ளிக்கூடம் செல்வோம், நாம் பள்ளிக்கூடம் போகலாம், நாம் புத்தகம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நாம், நான், நாங்கள் பயன்படுத்துறது அது தன்மை. அடுத்தது முன்னிலை அப்படிங்கிறது நமக்கு எதிர உள்ளவங்களை பற்றி சொல்கிறது. நீ, ஒரே ஆள் இருந்தாங்கன்னா அவங்கள நீன்னு சொல்லுவோம். நீ வீர், மரியாதைக்குரியவங்களாக இருந்தாங்கன்னா நீ வீர் சொல்லுவோம். இந்த நீங்கள் அப்படின்றது நிறைய பேர் முன்னாடி நிற்கிறாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது படர்க்கைங்கிறது நம்ம முன்னாடியும் இல்லாமல் நம்மளும் இல்லாமல் இன்னொரு வேறு இடத்துல கொஞ்சம் தூரமாக இருக்கிறவங்கள பார்த்து சொல்கிறது. அவன், அவள், அவர்கள். அவள் ஆண்பாலுக்குரிய, அவள் பெண்பாலுக்குரியது, அவன் ஆண்களை குறிக்கிறது. அவர்கள்ங்கிறது 2 பேரையுமே, ஆண்கள் மட்டுமே நிறையா பேர், பெண்கள் மட்டுமே நிறையா பேர், இல்லாட்டி 2 பேரும் கலந்து இருந்தாங்கன்னா அவர்கள்னு சொல்லுவோம். அது, அவை அக்ரிணைக்கு உள்ளது. அதுன்றது ஒரு அக்ரிணையை, உயிரில்லாத இல்லாட்டி உயர்திணை அல்லாத பொருட்கள் இருக்கு இல்லையா, அக்ரிணை. உயிருள்ள உயிரில்லாத பொருட்களை சொல்லுவது தான் அது. அதிலே நிறைய ஆடுகள், மாடுகள், மலைகள், காடுகள், அருவிகள் அப்படின்னா அவை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ நீ எங்கு சென்றாய், நாம் கோவிலுக்கு செல்வோம், அவன் யாருடன் கடலுக்கு சென்றான். இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் நமக்கு எதுக்காக வருதுன்னா தன்மை, முன்னிலை, படர்க்கையை சொல்லக்கூடிய வார்த்தைகளாக வருது. நன்றி.